தர்மார்த்த காம மோட்சம் என்ன என்று தெரிய வேண்டுமானால் முதல் அது எந்த காலகட்டங்களிலே நம்மளால முடியும் என்று தெரிஞ்சிருக்க வேண்டும். இதுக்கு 4 ஆசிரமங்கள் வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆசிரமம் என்றால் நீங்க நினைக்கிற மாதிரி இந்த சன்னியாசிகள் வாழப்பட்ட இடம் அல்ல. 4 ஜீவித கட்டங்கள், 4 பாகங்கள். அதுல ஒண்ணு பிரம்மச்சரிய ஆசிரமம். பிரம்மச்சரியம் என்று சொல்லப்பட்டது கல்யாணத்துக்கு முன்னே உள்ள காலகட்டம். அப்புறம் கிரகத்தாசிரமம் என்றால் கல்யாணத்துக்கு அப்புறம் உள்ள வாழ்க்கை. அதுக்கப்புறம் வானப்பிரஸ்தம். வானப்பிரஸ்தம் என்றால் நிறைய இடங்களிலே சஞ்சரிக்க வேண்டும், கஷேத்ராடனம் செய்ய வேண்டும், தீர்த்தாடனம் செய்ய வேண்டும். இது வானப்பிரஸ்தம். அதுக்கப்புறம் சந்நியாசம். இங்க சந்நியாசம் என்று சொன்னால் காவி வஸ்திரம் கட்டிட்டு பிச்சைக்கு போக வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எல்லாத்தையும் தியஜிக்க வேண்டும், எல்லாத்தையும் விட வேண்டும். சந்நியாசி என்றால் அதுக்கு சரியான அர்த்தம் என்ன என்றால் சர்வ சங்க பரித்யாகி.